இந்த வீடியோவை முழுமையாக கவனமாக கேட்டு பாருங்கள். இந்த கதை சாதாரண புராண கதை அல்ல. இது ஒரு பகவான் வேடத்தில் மனிதர் எப்படி போராடி தனது கடமையை பூர்த்தி செய்தார் என்பதற்கான ஆழமான வரலாறு. இந்த கதையை அறிந்து கொண்டால் உங்கள் மனதில் ஆன்மீக மற்றும் வாழ்க்கை பாடங்கள் பல பிறக்கும். எனவே கடைசி வரைக்கும் வீடியோவை முழுமையாக பாருங்கள். பகவான் விஷ்ணுவின் 6வது அவதாரம் பரசுராமர் என்றால் என்னவென்று நாம இன்று விரிவாக பார்ப்போம். இந்த கதையை அறிந்து கொண்டால் உங்கள் மனதில் ஆன்மீக மற்றும் வாழ்க்கை பாடங்கள் பல பிறக்கும். எனவே கடைசி வரைக்கும் வீடியோவை முழுமையாக பாருங்கள். பகவான் விஷ்ணுவின் 6வது அவதாரம் பரசுராமர் என்றால் என்னவென்று நாம இன்று விரிவாக பார்ப்போம். பரசுராமரின் பிறப்பு, வளர்ச்சி, வாழ்க்கை, போராட்டங்கள், அவரது கொள்கைகள் மற்றும் அவர் எங்களுக்கு போதிக்கும் முக்கியமான தத்துவங்கள் அனைத்தும் இந்த கதையில் இருக்கும். பரசுராமர் என்ற பெயர்தான் சொல்லும் போதே வாழ்வீச்சு, வீரத்திற்கும் பொருள். ஆனால் இவர் வெறும் ஒரு போராளி மட்டுமல்ல, அவர் நீதிக்காக போராடிய ஒரு தியாகி, ஒரு முனிவர். அவர் பிறந்ததற்கு காரணம் அந்த காலத்து சமூகத்தில் ஏற்பட்ட அநியாயங்கள். அந்த சமுதாயத்தில் க்ஷத்திரியர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் போராளிகள் தங்களை அங்கீகாரம் பெறாமல் சுயராஜ்யம் ஆட்சி செய்து மக்களை துன்புறுத்த ஆரம்பித்தனர். இந்த நிலையை மாற்ற விஷ்ணுவின் தேவையால் பரசுராமர் பிறந்தார். பரசுராமரின் தந்தை ஜமதக்னி ஒரு பெரிய முனிவர். அவர் மக்களை அறத்திற்குச் சொல்லும் வகையில் பல தத்துவங்களை கற்றுக் கொடுத்தார். அவரது மனைவி ரேணுகா தேவியும் பக்தி நிறைந்தவள். பல ஆண்டுகளுக்குப் பிறகு பரசுராமர் பிறந்தார். பரசுராமர் சிறுவயதில் தனது தந்தை கற்றுக் கொடுக்கும் ஆயுதங்களை கற்றுக்கொண்டார். வாள் சண்டை, விலங்குகள் வேட்டையில், யுத்தத்தில் சிறந்து விளங்கத் தொடங்கினார். ஒருநாள் பரசுராமரின் தாயை குற்றவாளி என்று நம்பிய தந்தை ஜமதக்னி கோபத்தில் பரசுராமரிடம் தாயை கொல்லச் சொல்லினார். இது ஒரு குழந்தைக்கு மிகவும் கடுமையான கட்டளை. ஆனால் பரசுராமர் தந்தையின் கட்டளையை கடவுளின் உத்தரவு என எண்ணி அதை நிறைவேற்றினார். பிறகு தந்தை ஜமதக்னி பரசுராமரிடம் அவர் என்ன விரும்புகிறார் என்று கேட்டார். பரசுராமர் தாயையும் சகோதரர்களையும் உயிர்த்தெழுப்ப வேண்டும் என்று விரும்பினார். இந்த நிகழ்வுக்கு பிறகு பரசுராமரின் மனதில் ஒரு மாற்றம் வந்தது. அவர் மனித வாழ்வின் உண்மைகளை, நியாயத்தை எப்படி நிலைநிறுத்துவது என்பதை பற்றி ஆழமாக நினைத்தார். பரசுராமர் தனது வாழ்க்கையை முழுமையாக தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அர்ப்பணித்தார். அந்த சமயத்தில் அரசர்கள் மற்றும் க்ஷத்திரியர்கள் தங்களது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இருந்தனர். அவர்கள் பொதுமக்களை அடக்கி தமக்கு எதிரானவர்களை அழித்தனர். பரசுராமர் இந்த அநியாயங்களை எதிர்த்து போராடினார். அவர் க்ஷத்திரியர்களை எதிர்த்து 21 முறை பூமியை சுத்தம் செய்தார். அவர் வெறும் போராளி அல்ல, தர்மத்திற்காக போராடிய முன்னோடி. அவர் சமயங்களை பின்பற்றி ஆன்மீக முறையில் வாழ்ந்தார். பின்பு தனது போராட்டங்களை நிறுத்தி தியானம் செய்து உலக அமைதிக்காக ஈடுபட்டார். பரசுராமர் ஒரு வீரராகவும் ஒரு முனிவராகவும் வாழ்ந்தார். அவர் ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஆசாரியராக இருந்தார். இந்த சமயத்தில் பலர் பரசுராமர் இன்னும் இமயமலையில் தியானத்தில் இருப்பதாக நம்புகின்றனர். அவர் வாழ்ந்த காலம் நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் செய்த பாடங்கள் நம்முள் என்றும் தொடர்கின்றன. பரசுராமரின் கதையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது பல. கோபம் தவறல்ல, ஆனால் அது தர்மத்தை நிலைநாட்ட ஒரு கருவி. பெரும் கோபத்தை நியாயமான நோக்கத்துக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். பரசுராமர் தர்மத்தின் குரல். இன்று நாம் வாழும் சமூகத்தில் நியாயம் மற்றும் தர்மம் நிலைநிறுத்த முக்கியத்துவம் வாய்ந்தது. அது எவ்வளவு கடினமான பாதையாக இருந்தாலும். இந்த கதை உங்களுக்கு ஆன்மீக உண்மைகளையும் வாழ்க்கை பாடங்களையும் கற்றுத்தரும். அதனை மனதில் கொண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தவும். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யவும் மறக்காதீர்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும். இதுபோன்ற ஆன்மீக கதைகள் இன்னும் அதிகமாக வரப்போகின்றன.